வணக்கம், நான் முரளி. நீங்கள் பார்த்துருக்குது எஸ்எஸ்சி தமிழன் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி சிஜிஎல் 2024 டயர் 1க்கான சேஃப் ஸ்கோர் தான் பார்க்க போகிறோம். ஸோ சேஃப் ஸ்கோர் என்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனாலிசிஸ் 2022 2023 இது ரெண்டோட கட் ஆஃப் என்னன்றதை பார்த்துருவோம். ஸோ இந்த 2022 வந்து 37K வந்து வேக்கன்சி இருந்துச்சு. இதில் வந்து 7K தான் வேக்கன்சி இருந்துச்சு. ஸோ வேக்கன்சியை பொறுத்து தான் நமக்கு வந்து கட் ஆஃப் மாறும். ஸோ இங்கே இது வந்து 2022, இது 2023. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஜென்ரலே எடுத்துக்கிறேன். இங்கே வந்து மொத்தமாக 3,60,000 பேர். ஆக்சுவலாக இது வந்து ஏஏஓ ஜேஎஸ்ஓ போஸ்டர் தவிர்த்து பேலன்ஸ் இருக்க போஸ்டிங்கான வேகன்சி. இங்கே வந்து 70,000 வேகன்சி கொடுத்துருக்காங்களா. ஸோ 1:10 ரேஷியோவில் தான் ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸுக்கு வந்து எடுப்பாங்க. டயர் 1 டு டயர் 2க்கு பாஸ் ஆகிறது வந்து எவ்வளோ எடுப்பாங்கன்னா, வேகன்சி 37K அப்படின்னா 3.7 lakhs ஸ்டூடெண்ட்ஸை தான், கேண்டிடேட்ஸை தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ 2022 யூஆரோட வேகன்சி 115 வச்சுக்குவோம். 2023 யூஆரோட வேகன்சி 145. ஸோ கேப் வந்து 30 மார்க்ஸ் கேப். ஸோ 30K வேகன்சிக்கு 30 மார்க்ஸ் குறையுது. ஸோ பார்த்துக்கோங்க அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு. வேகன்சி தான் வந்து கட் ஆஃப், ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் கட் ஆஃப் அஃபெக்ட் பண்ணுறது வந்து வேகன்சி தான். ஸோ 1:20 எடுத்தாங்கன்னா வேகன்சி இன்னும் குறையும், 1:30 எடுத்தாங்கன்னா இன்னும் குறையும், 1:5 எடுத்தாங்கன்னா கூடும். ஸோ இந்த ரேஷியோ மாற மாற நமக்கு வந்து சேஞ்சஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இது நம்ம ஏன் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, சிஜிஎல் 2024 டயர் 1 கட் ஆஃப் கண்டிப்பாக இந்த 115 to 145 தான் இருக்கும். ஏன்னா இப்போ இருக்க வேகன்சி நம்ம அரௌண்டாக 20K வேகன்சி, 17K வந்து அஃபிஷியலாக வந்திருக்கு. பட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு நம்ம வச்சுக்கலாம். 20K வேகன்சி வருது அப்படின்னா. ஸோ கண்டிப்பாக 125 135 தான் வந்து இந்த கட் ஆஃப்ன்றது நமக்கு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் சேஃப் ஸ்கோர்ன்றதை சொல்கிறேன். நான் ஏன் ஜென்ரல் எடுக்கிறேன்னா, ஜென்ரல்ன்றது தான் அதிகமான கட் ஆஃப். ஸோ அதை நம்ம எய்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஜென்ரலுக்கும் ஓபிசிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்கவே இருக்காது. சரி, இங்கே வந்து ஜென்ரல் எடுக்காமல் 150. ஸோ இங்கே 150னா சேம் தான், 35 மார்க்ஸ் இதே ரேஞ்சு தான் வரும். இங்கே யூஆர் வந்து 150. ஸோ 115 to 150 35 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ 20Kக்குள்ளனா 125 135 தான் ஜென்ரலோட கட் ஆஃப் இருக்கும். ஸோ ஜென்ரலோட கட் ஆஃபே 125. நம்ம அதை எய்ம் பண்ணி படித்தாலே மற்ற எல்லாமே நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் எஸ்எஸ்சி சிஜிஎல் 2024 டயர் 1ன்றது ஜஸ்ட்டு குவாலிஃபையிங் நேச்சர் தான். நீங்கள் அந்த கட் ஆஃபை மட்டும் கிளியர் பண்ணால் போதும், மெயின்ஸுக்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் வந்து 120 இது கூட இப்படி கூட வேணாம், 130+ வந்து சேஃப் ஸ்கோராக வச்சுக்கோங்க. இந்த சேஃப் ஸ்கோர்ன்றது நார்மலைஸ்டு ஸ்கோர், ரா ஸ்கோர் கிடையாது. நார்மலைஸ் ஸ்கோரே இவ்வளோ தான் வரும். ஏன்னா வேகன்சி வந்து இந்த தடவை அதிகம் தான். ஸோ நீங்கள் ரா ஸ்கோரே இந்த 130 எடுத்துட்டிங்கன்னா எதையுமே யோசிக்காதீங்க, டயர் 2க்கு படிக்க ஆரம்பிச்சுங்க. கண்டிப்பாக கிளியர் ஆயிடுவீங்க டயர் 1. ஸோ இப்போ எவ்வளோ பேர் வந்து இந்த 130 கட் ஆஃப் வந்து மார்க் டெஸ்ட்டில் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்றதை பாருங்கள். அதை பொறுத்து உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸை சேஞ்ச் பண்ணுங்கள். நீங்கள் 130+ எடுக்கிறீங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த சிஜிஎல் 2024 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணோம்னா நீங்கள் கண்டிப்பாக 130+ ரா ஸ்கோராக வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பர். ஸோ கண்டிப்பாக 150 போகிறதுக்குலாம் வாய்ப்பு கம்மி தான். ஸோ 130 வச்சுருந்தாலே அந்த ரா ஸ்கோரே குட் ஸ்கோர். ஸோ அதை எய்ம் பண்ணி படிங்க. ஸோ இது வந்து வேறு எதுவும் உங்களுக்கு எஸ்எஸ்சி இது வரைக்கும் அப்ளை பண்ணிட்டீங்களா, சிஜிஎல் 2024 எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டீங்களா? அப்ளை பண்ணி எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிடுங்க.